ஹாய். எனக்கு ஒன்று புரியலைங்க. நம்ம பெற்றவங்க இருக்கும்போது மதிக்க மாட்டோம். ஆனால் பெற்றவங்க செத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி அவங்க காரியத்துக்கோ கருமாதிக்கோ ஜவசத்துக்கோ எல்லாம் வச்சு படைக்கிறோம். அது அவங்களுக்கு தேவையில்லையே. அவங்க இருக்கும்போது அன்பாக ஒரு வார்த்தை, ஒரு மரியாதை, செத்தவங்க அப்போ பெற்றவங்களுக்கு என்ன வேணும்? செத்ததுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய நீ கொடுக்குற நீ அந்த கரிசனத்தை அவங்க உசுரோடு இருக்கும்போது, ஏன்னா செத்துட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்கன்றதுனால தானே செய்கிறீங்க. உங்களுக்கு இது தோஷம் தாங்கிடக்கூடாது முக்கியமாக. இல்லை சி அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்கள பார்த்துக்குங்க. கொஞ்சமாவது பாசமாக இருங்க. உங்களை பெற்று உங்களை வளர்த்து எவ்வளோ பாசம் காட்டி ஆசைப்பட்டு உங்களை எப்படிலாம் கற்பனை பண்ணி வளர்த்துருப்பாங்க அந்த பெற்றவங்க. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. புரியுதா? என்னை திட்டத்தெல்லாம் கூட திட்டிக்கோங்க. பெற்றவங்க கடவுளுக்கு மேலே ஒரு படி. மாதா பிதா குரு தெய்வம். புரியுதுங்களா? அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற ஆசிரியர், அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வச்சுருக்காங்க. அதனால் பெற்றவங்களுக்கு கொஞ்சமாவது பாசத்தை காட்டுங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போதே சொத்து சேர்க்கலை, காசு வச்சில்ல, முடியல, அவங்களுக்கு முடியல, ஏன் உயிரோடு இருக்கிற அந்த கேள்வியெலாம் கேட்காதீங்க. அது ரொம்ப பாவம். அந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால் அதை இதுபடி பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருக்கேன். ஆக்சுவலாக கொடுமையாக இருக்குதுங்க, கொடுமையாக இருக்குது. திருந்த முயற்சி பண்ணுங்கள்.